இன்னொரு பயணத்தில் வந்து நாங்கள் சிக்கன் சமைக்க போகிறோம். அதுவும் இல்லாத நாங்கள் தமிழ்நாட்டு ஸ்டைலில் எவ்வளோ நாங்கள் வந்து சிக்கன் சமைச்சிட்டோம். இப்போ வந்து கேரளா ஸ்டைலில் புதுசாக ஒரு ரெசிபியில் வந்து சமைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இருக்கும். இது எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல, ஆனால் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேம் டைம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். இது வரைக்கும் நிறைய வகையான சிக்கன் ரெசிபிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த சிக்கன் ரெசிபிஸில் இல்லாத ஒரு புதுவிதமான ஒரு ரெசிபியாக அது இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது தேங்காய்க்குள்ளே அடப்பட்டு கிடக்கும் சிக்கனை பார்த்தா யாருக்கு தாங்க வாய் விடாது. அந்த சிக்கன் பற்றி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இளநியை நல்லா சீவி வச்சுப்போம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகா 10, வெங்காயம். இப்போ வச்சிருக்கிற எல்லா பொருளையும் அறுத்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன் மசாலா தூள், மிளகாய் பொடி, சிறிதளவு உப்பு, சிறிதளவு எண்ணெய். கல்லுப்பை, தேவையான அளவு கடலை எண்ணெய் மிக்சிங். நல்லா மிக்ஸ் ஆன மசாலா கிரேவி. சிக்கனை நம்ம மசால் போட்டு பரட்டிப்போம். போட்டுவோம். நறுக்குன வெங்காயம், நறுக்குன தக்காளி, தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு பேக் பண்ணுறதுன்னா மச்சான் சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து தேங்காயில் லோட் பண்ண போகிறோம்.
சிக்கன் பீஸ் போடுறோன்னா வெங்காயத்தையே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் உள்ள சொருகணும். நல்லா கேப் விடாமல் சொருகுங்க. மேலே மட்டும் கொஞ்சம் கேப் விடுங்க. அப்போ தான் வேகும்போது நல்லா வேகும். அப்புறம் இது மாதிரி க்ளீனாக ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். இளநில எல்லா சிக்கனும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ். எல்லா சிக்கனையும் இளநியில் போட்டு அடைச்சாச்சு. இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். எல்லாமே அடைச்சாச்சு, மாங்காய் வச்சு அடைச்சாச்சு. இருக்கிற மீதி சிக்கனை நாம் தவா தட்டு மேலே போட போகிறோம். கமுத்துட்டானே. கீழே வைக்காத அப்படியே வை. அடுப்பத்த வச்சிட்டோம், எண்ணெய் வச்சுட்டோம். 2 மணி கழிச்சு பாருங்கள், எண்ணெய் நல்லா வெந்துடும், சிக்கன் வெந்துடும். அப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை. ஏன்னா 2 ஹவர்ஸ் வரைக்கும் அது நல்லா பாயில் ஆகணும். அதுக்காக நம்ம 2 ஹவர்ஸ் ஒதுக்கி வைப்போம். இது மேலே நல்லா கட்டையை போட்டு நல்லா எரிய விடுவோம். 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நல்லா இளநியும் வெந்துருச்சு, அதுக்குள்ளே இருக்கிற சிக்கனும் வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்து சாப்பிட வேண்டியது தான். நம்ம அடுப்புலேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா வந்து கீழே விழுந்ததுன்னா இளநீர்லேருந்து சிக்கன் கீழே விழுந்து கொட்டிடும். மேலே க்ளோசிங் பண்ணுறதுக்காக மாங்காய் யூஸ் பண்ணோம். அந்த மாங்காய் பார்த்திங்கன்னா எப்படி வெந்திருக்குதுன்றது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா மேலே மாங்காய் வெந்தது தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து ஈஸியாக வந்து உள்ளே இருக்கிற சிக்கன் வந்தது நமக்கு ஐடென்டிஃபை ஆகும். அதுக்காக தான் வெளியே வந்து மாங்காய் வச்சு ஃபில் பண்ணி விட்டோம். அவ்வளோதான். விரிச்சு வைக்கணும். அது நம்ம பசங்க சாப்பாடு செஞ்சு வேறு லெவல் பண்ணிட்டாங்க. அந்த தேங்காவோட ரெசிப்பியில் செஞ்ச இந்த ஒரு லெவலான ஒரு உணவை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கோசரம் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பிட போகிறோம், டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், வேக வச்சது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சத்தியமாக செம்ம டேஸ்ட்டு. ஏய் தேங்க்ஸ்டா மச்சான், தேங்க்ஸ். செம்ம டேஸ்ட்டுங்க, வாய் ஊறுது. நான் சாப்பிட்டு வெளியே கொடுக்குறேன். தீபக்
எடுத்து வாயில் விட்டு இந்த மாதிரி டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் எங்கேயும் நான் பார்த்ததே இல்லை. நம்ம பசங்க செஞ்சுருக்காங்க உண்மையிலே ஆசம் ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. இது மச்சான் நீங்கள் பாருங்கள் இது அது கூட வெங்காயம் ஒரே ஒரு பீஸ் சாப்பிடுங்க. சுட்டக்காரி டேஸ்ட்டாக இருக்குது. சுட்டக்காரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வேறு லெவலில் இருக்குது. ஆஹா சுட்டக்காரிக்கு டேஸ்ட்டே வேறு லெவலு. இந்த சாப்பிட பாரு ரெடி 2 ஏர் வச்சா அலையணும். ரூலெல்லாம் இருக்குது. சும்மா ஒரு பயண சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சும்மா ஒரு பயணம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சும்மா ஒரு பயணத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேம் டைம்ஸில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.